காரைக்காலில் புனிதவதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் சிவபெருமானை மிகவும் நேசித்தாள். சிவபெருமானின் பக்தர்களுக்கு உதவுவதே என் கடமை என்று எண்ணினாள் புனிதவதி. சிவபக்தரை அழைத்து உணவளித்தாள். ஒரு நாள் அவர் கணவர் 2 மாம்பழங்கள் அனுப்பி வைத்தார். சிவபக்தர் திடீரென்று வந்து, அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றார். புனிதவதி, இந்தாருங்கள் ஐயா, ஒரு மாம்பழம் சாப்பிடுங்கள் என்று கொடுத்து விட்டார். பின்னர் கணவர் வந்து, 2 மாம்பழம் எங்கே புனிதவதி என்று கேட்டார். சிவபெருமானே, நான் அதை பக்தருக்கு கொடுத்து விட்டேன், எனக்கு உதவி புரியுங்களேன் என்று கண்களை மூடி வேண்டினாள். உடனே திடீரென்று மாம்பழம் வந்துவிட்டது. அந்த மாம்பழத்தின் ருசியோ தெய்வீகமாக இருந்தது என்று, இது சாதாரணம் அல்ல, நீங்கள் ஒரு தெய்வம் என்று அவர் கணவர் அவரை பார்த்து வணங்கினார். புனிதவதி, சிவபெருமானே, எனக்கு இனி இந்த அழகு வேண்டாம், நான் உங்களை மட்டும் சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். உடனே இளமை தோற்றம் முதுமையாக மாறியது. அதே உடலுடன் சிவபெருமான் இருக்கும் கைலாச மலைக்கு கைகளால் ஏறிச் சென்று சிவபெருமானை தரிசித்தாள். சிவபெருமான், அம்மையாரே, உன் பக்தி என்னை மகிழ்விக்கிறது என்றார். அம்மையார், நான் எப்போதும் உங்கள் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்று வேண்டி சிதம்பரம் நடராஜர் கோவில் சென்று தாண்டவத்தை கண்டு ரசித்தார். இவரே காரைக்கால் அம்மையார். தமிழில் முதலில் பதிகம் மற்றும் அந்தாதி பாடும் முறையை அறிமுகப்படுத்தினார். உண்மையான பக்தி மிக பெரியது.